இனிமேல் நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம்தான். என்னடா சொல்ற? இவ்வளோ ஹாப்பியா சொல்றியேடான்னு கேட்டீங்கன்னா, மிக கொடிய நோயான பல வருஷங்களா நம்ம மக்கள் எல்லாரும் அச்சுறுத்தி பயமுறுத்தி வச்சிருந்த ஒரு நோய்க்கு, கேன்சரான நோய்க்கு நம்ம ரஷ்யா பார்த்தீங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பல நாடுகள் சேர்ந்து கண்டுபிடிக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இருக்குமான்னு எதிர்பார்த்த நிலையில் ஜனவரி 20ஆம் தேதி முடியும்னு நினச்சின்னு இருந்தாங்க ட்ரம்ப்பு நம்ம அதிபராக ஏற்ற உடனே. ஆனால் அது அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபரான புட்டின் எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து பேச போகிறாராம். இந்த ஒரு போருக்கு முடிவு கட்டிடலாம். அதுக்கப்புறம் என்ன, மழை, சூறாவளி, காற்று எல்லாத்தையும் ஓரங்கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே ஸ்பெஷல் நியூஸில் தான் வரப்போகுது. நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை, அதையும் சொல்லிட்டு இருப்பேன். இந்த ஒரு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, 3 வருஷமாக வெறும் பொணங்களாக வீழ்ந்து கிடந்தது இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த போரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லைக்கை வீடியோவுக்கு கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த போரில் என்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு போரில் பார்த்தீங்கன்னா புட்டினே முன் வந்து இந்த ஒரு போரை நிறுத்தலாம்னு சொல்லியிருக்கார். ரஷ்யாவோட அதிபரான புட்டின் இந்த ஒரு போரை நிறுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. உக்ரைனோட அதிபர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. திரும்ப சண்டை வருமா, இல்லை ஜனவரி 25 இந்த போர் முடியுமா, இல்லை அமெரிக்காவோட இப்போ இருக்கிற அதிபர் அதாவது பைடன் அவங்களோட சேர்ந்து இந்த ஒரு போரை முடிச்சிடுவாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல. இந்த ஒரு போர் முடிஞ்சிட்டாக்கா பல மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் இறப்புகள் வீழாமல் இருக்கும். இந்த ஒரு போரை சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புட்டின் அவங்க முன் வந்து சேர்த்துக்கு எதனா ஒரு காரணம் இருக்குமா, இல்லை அவர் எதனா ட்விஸ்ட் பண்ணி இந்த ஒரு போரை நிறுத்தலான்னு வராரா? என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ஒரு போர் வரைக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்குமே. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஜனவரி 20 தான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பதவி ஏற்ப உடனே இந்த ஒரு போரை முடிச்சிருவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அதிபரானோடனே நமக்கு இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் பல ஆப்பு தரப்போகிறது அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த உக்ரைன் ரஷ்யா போர், இந்த ஒரு போர் முடிவுக்கு வந்தாக்கா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஏன்னா 3 வருஷமாக இந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்க ஜிஎல் சந்திரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.